சினிமா நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து விவாகரத்து நடக்க இந்த ஒரு டீம் தான் காரணம். வெளியான விஷயம் இப்படி கூட நடக்குமா? தமிழ் சினிமாவில் தொடர்ந்து முன்னணி நடிகர்கள் நடிகைகளாக இருக்கும் பலரும் கணவர் மனைவியை பிரிவதும் மனைவி கணவரை பிரிவதும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடந்து வருகின்றன. சமீபத்தில் ஜெயம் ரவி தனது மனைவியை விவாகரத்து செய்வதாக அறிவித்திருப்பது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது சினிமா துறையை சாராதவராக இருக்கிறார் ஜெயம் ரவியின் மனைவி. இதற்கு முன்னதாக நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி.வி. பிரகாஷ் சைந்தவியை விவாகரத்து செய்திருந்தார். முன்னதாக நடிகர் தனுஷ் தனது மனைவியை விவாகரத்து செய்திருந்தார். நடிகை சமந்தாவும் தனது கணவரை விவாகரத்து செய்திருந்தார். இப்படி தொடர்ச்சியாக விவாகரத்து செய்து வரும் நிலையில் குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்தில் தொடர்ச்சியாக டைவர்ஸ் செய்தியை திரையுலகம் கேள்விப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இதற்கு என்ன காரணம் என பல்வேறு தரப்பினரும் கேட்டு வரும் நிலையில் அதிர்ச்சியான காரணம் ஒன்று வெளியாகி உள்ளது. சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் உள்ள அரசியல்வாதிகள், சினிமா நட்சத்திரங்கள், இது பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் தங்கள் குடும்பத்திற்கு வரன் தெரிவதற்கு முன்பு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மூலம் அவர்கள் கொடுக்கும் புகைப்படம் மூலம் மணமகன் மணமகளை பார்ப்பது வழக்கம். ஆனால் இப்போது அதே டிடெக்டிவ் ஏஜென்ட்டுகளாக பழைய காலத்து நவநாகரீகமாக மாறி செலிபிரிட்டி குடும்பத்தில் உள்ளவர்களை கண்காணிக்க சில முக்கிய நபர்கள் அவர்களை பயன்படுத்துகிறார்களாம். அந்த வகையில்தான் தமிழ் சினிமாவை சேர்ந்த முன்னணி நட்சத்திரங்கள் பலரும், முக்கியமாக சினிமா டிடெக்டிவை சேர்ந்த, குறிப்பாக கிண்டியை மையமாக கொண்டுள்ள ஒரு அலுவலகத்தில் இயங்கக்கூடிய இவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்ததாகவும் அவர்கள் கொடுக்கும் ரிப்போர்ட் அடிப்படையில் பல விவாகரத்துக்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு சினிமாவை பின்னணியாக சேர்ந்த ஒருவர் நெருக்கமாக இருந்ததாகவும் அவரை அடிப்படையாக வைத்து டிடெக்டிவ் ஏஜென்ட்டுகள் நடத்தியதாகவும், இவர்கள் மட்டும் இன்றி 60க்கும் மேற்பட்டோர் அந்த ஏஜென்ட்டுகளுடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவற்றின் அடிப்படையில் சினிமா நட்சத்திரங்களின் குடும்பங்களில் விவாகரத்துக்கள் நடைபெறலாம் எனவும் ஒவ்வொன்றாக வெளிவரும் என்றும் கூறப்படுகின்றன. குடும்பத்தில் சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த குடும்பம் நிலைக்காது என்று பெரியவர்கள் சொன்னது போல நடந்து வருகிறது. இப்படிப்பட்ட ஏஜென்ட்டுகள் மூலம் தங்கள் குடும்பத்தில் உள்ள கணவரையும் மனைவியோ அவர்களை அன்றாட வாழ்க்கையில் ஒரு சகிப்புத்தன்மையை உண்டாக்க வழிவகுப்பதாக சொல்லப்படுகின்றன. அந்த வகையில்தான் ஜெயம் ரவி விவகாரம் சமீபத்தில் நடந்திருப்பதாகவும், இன்னும் முக்கிய 3 பிரபல குடும்பங்கள் விஷயம் டிசம்பர் மாதத்தில் வெளியில் வரும் எனவும் கூறப்படுகின்றன. தமிழ் சினிமாவில் போதை கலாச்சாரம் தற்போது அதிகரித்த நிலையில் தற்போது டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக சோதனை செய்வதன் மூலமாகவும் தொடர்ச்சியாக விவாகரத்துக்கள் நடைபெறும் என்பது தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாம். அதே நேரத்தில் இது குறித்து அதிகாரப்பூர்வ எந்தவித தகவலும் வெளிவராத பட்சத்தில் இது குறித்து எவ்வாறு அணுகுவது என தெரியாமல் மற்ற தரப்பினரும் இது குறித்த கவலையில் உள்ளார்களாம்.